ஹாய் கைஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்டர். ஸோ இதுக்கு நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ப்ளஸ் நம்ம எப்படிலாம் நம்ம டேபிள்லாம் வச்சுக்கலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சுக்கலாம், எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட்டு நம்ம டேபிள் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேன்யூல் தான் வச்சுருக்கோம். நம்ம என்னென்ன மேன்யூல் ப்ளஸ் அப்சர்வேஷன், நம்ம ரெக்கார்ட்ஸ் என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் வேணும், ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் ரெக்கார்ட், ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, அந்த மாதிரி சொல்லிட்டு மொத்தம் 4 ரெக்கார்டு இருக்கும். ஸோ 1 2 3 4 இந்த 4 ரெக்கார்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் மேன்யூலு, அப்சர்வேஷன், இது வந்து ஒன் சைடு வந்து வச்சுக்கலாம். செகண்ட் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் தான். நோட்ஸ் வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். என்னென்ன நோட்ஸ்லாம் வச்சுருக்கோன்னா நம்ம ஃபிசிக்கல் ஃபார்மகாக்னசி, ஃபார்மகாலஜி, மெடிசினல் கெமிஸ்ட்ரி, ப்ளஸ் நம்மளோட ஓன் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கிறோம். ப்ளஸ் சைடில் நம்ம சிலபஸ்ஸு ப்ளஸ் நம்ம ரஃப் நோட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இது நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். ஸோ இதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம், ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கலுக்கு கிடையாது. அடுத்து மெடிசினல் கெமிஸ்ட்ரியில் வந்து நிறைய யூனிட்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் ஆர்டரில் பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் ஆர்டர்ஸை வந்து பார்த்துக்கலாம். எக்ஸாம்ஸ் ஆர்டரில் பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் இதுதான் வந்து பார்ப்போம். நான் கொஞ்சம் கிறுக்கி தான் வச்சுருப்பேன், ஸோ கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் இது பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தியரி பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கல் பார்ட் வந்து பார்த்துலாம். ப்ராக்டிக்கல் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இருக்குது. நியர்லி இங்கே வந்து லெவல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த லெவல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் எப்படி படிப்போம் அப்படின்னா ஒன்று நம்ம எக்ஸலில் எல்லாம் செஞ்சு ரெக்கார்ட்லேயும் நம்ம எழுதியிருப்போம். ஸோ அந்த ரெக்கார்டில் எழுதுனதில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல், எல்லாத்தோட பிரின்சிபலும் நம்ம முக்கியமாக வந்து மெமரைஸ் பண்ணியிருக்கணும். எல்லாத்தோட பிரின்சிபலும் படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு என்னதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெமரைஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த சினாப்சிஸில் வந்து கேட்கறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 2 மேஜர் எக்ஸ்பெரிமெண்ட், மைனர் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்பாங்க. ஸோ இதில் இருந்து தான் கேட்பாங்க. உங்களுக்கு எது மேஜர் கேட்பாங்க, எது மைனர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, உங்கள் லெக்சரரே. ஸோ அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் வந்து பிரின்சிபல் அண்ட் ப்ரொசீஜர், கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வைவா பாட்டு, இதுதான் ரொம்ப பெரிய கண்டமான பாட்டு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா கோர்ஸ் டிஸ்பர்சன், ரியாலஜி, கொலைடல் டிஸ்பர்சன்ட், மைக்ரோமெரிட்டிக், ட்ரக் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான டெஃபினேஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். இப்போ ட்ரக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். 0 ஆர்டர் ரியாக்ஷனாக என்ன, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான் என்ன, அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுருவாங்க. அதே வந்து மைக்ரோமெரிட்டிக்ஸ்னால் வந்து டிரைவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பவுடர்ஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படியும் வந்து கேட்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ நம்ம வேறு ஏதாவது டாபிக் எடுக்கலாம். ரியாலஜியில் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. நியூட்டனியன் சிஸ்டம், நான் நியூட்டனியன் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தியோட்ரோபினா என்ன, தியோடெக்ஸோட்ரோபினா என்ன, ரியாலஜி அப்படின்னு, ரியோபெக்சி அப்படின்னா என்ன, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் டேர்ம்ஸு, முக்கியமான ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸில் வந்து படிச்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்மகாக்னசியில் லாஸ்ட் பேஜ் பிஞ்சிடுச்சு. உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஃபார்மகாக்னசி அண்ட் பைட்டோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம தியரி பார்ட்டில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்ப்போம்னா அந்த ஆஷ் வேல்யூ பார்த்துருப்போம், கெமிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல் டெஸ்ட் எல்லாம் வந்து பார்த்துருப்போம். அப்புறம் வேறு என்னெல்லாம் பார்த்துருப்போம்னா அந்த ஸ்வெல்லிங் இண்டெக்ஸ் பார்த்துருப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் சில டேர்ம்ஸில் வந்துருக்கும், உங்களுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. இதே வைவா பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இந்த இன்ட்ரடக்ஷன், கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம் சும்மா ஒரு தடவை நீங்கள் பார்த்தாவே போதும். ஏன்னா எக்ஸாமுக்கு படிச்சு தான் தெரியும். இம்பார்ட்டண்ட்னா எது வந்து 1 வேர்ட் மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னா ஆயுஷ் நீங்கள் சும்மா பார்த்தா போதும். செகண்டரி மெட்டபலைட்ஸ் இருக்குல்ல, இந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ் தான் இம்பார்ட்டண்டாக நீங்கள் ஒன்று வந்து பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆல்கலாய்ட்ஸ், கிளைகோசைட்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ், டானின்ஸ் இதெல்லாம் வந்து பேசிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் இதில் வந்து டெஸ்ட், ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் இருக்குது. அப்புறம் ஒன்றுத்தோட கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் ப்ளஸ் யூசஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிரைமரி மெட்டபலைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த அக்கேஷியா, ட்ரைகாந்த் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஃபேமிலி, பயாலஜிக்கல் சோர்ஸ் இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அதில் என்ன பைட்டோ கான்ஸ்டியூவன்ட் இருக்குது. அப்புறம் எதுக்கு மெடிக்கலாக நம்ம ஃபார்மகாலஜி
ஃபார்மகாலஜிக்கலுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபார்மசூட்டிக்கலில் நமக்கு எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்புறம் கீழே வந்து நாவல் ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் மெரைன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் மெரைன் சோர்ஸ்லேருந்து ஒரு 3-4 ட்ரக்காவது தெரிஞ்சு வச்சுருப்போங்க. சும்மா கேட்ட உடனே நமக்கு மெரைன் சோர்ஸில் ஒரு ட்ரக்குமே தெரியாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து இருக்கும் பிளான்ட், அனிமல், டிஷ்யூ கல்ச்சர். ஸோ இதில் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸஸ்லாம், இதுலேருந்து கல்டிவேட் பண்ண ட்ரக்ஸஸ்லாம் இருக்கும். ஒன்றுத்துலேயே ஒரு 2-3 தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. பேசிக் டெஃபினிஷன்ஸ்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஃபார்மகாலஜி வந்து பார்த்துடலாம். ஃபார்மகாலஜி பார்த்துட்டு நம்ம மெடிசினல் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்துடலாம். ஃபார்மகாலஜியில் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தான் வந்து இருக்கும். எப்படி ரேட்டு மைஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, ப்ளஸ் அந்த ரோட்டா மீட்டர்லாம் வந்து இருக்கும். ஸோ ரோட்டா ராடுலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு எப்படி பண்ணுறது, ரேபிட்டோட ஐயில் வந்து நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அது என்னென்ன ரெஸ்பான்ஸ் தருது, அந்த மாதிரி சில கொஷின்ஸ் தான் இருக்கும். இது ஒன்ஸ் படித்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அடுத்து வைவாவில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஃபார்மகாலஜியில். ஏன்னா நிறைய ட்ரக்ஸ் இருக்கும். நம்ம ட்ரக்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆர்டராக படித்து வச்சுருப்போம். டக்குன்னு ஒரு ட்ரக்கு கேட்டால் நமக்கு தெரியாது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான். இது எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்ல இன்ட்ரொடக்ஷன், பேசிக் அகோனிஸ்ட்னா, ஆன்டகோனிஸ்ட்னா என்ன, மெட்டபாலிசம்னா என்ன, ஃபார்மகோகைனடிக், ஃபார்மகோடைனமிக் இதெல்லாம் தெரியும். அடுத்து இது ரெசப்டாஸ் ஒரு தியரி, டைப்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடலாம். அடுத்து சில டேர்ம்ஸ்லாம் இருக்கும். இந்த தெரபியூட்டிக்ஸ் இண்டெக்ஸ்னா என்ன, வால்யூம் ஆஃப் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அட்வர்ஸ் ட்ரக் எஃபெக்ட், ட்ரக் டிஸ்கவரி, கிளினிக்கல் ஃபேஸு. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படின்னா என்னென்னு தெரியல அளவுக்கு அது. அப்புறம் இங்கே தான் கண்டமே வருது. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கிற டிவிஷன்ஸ் வந்து இருக்கும். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் சிம்பத்தோமேட்டிக், பேராசிம்பத்தோமேட்டிக், டலைட்டிக் அதே மாதிரி. ஸோ அதில் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லோக்கல் அனஸ்தட்டிக் ஏஜென்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது நல்லா அதில் என்னென்னா எல்லாமே எப்படி இருக்குன்னா லிக்னோகெயின், ப்ரோகெயின், கொக்கெயின், இந்த மாதிரி கெயின் முடிகிற ட்ரக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. மைஸ்தீனியா கிராவிஸ்னால் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நமக்கு தெரியும். ஸோ அது எப்படி வருது, அதில் என்ன ஆக்ஷன், அதை டயக்னோஸ் பண்ண நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், என்ட்ரோப்ரோனியம். ஸோ இது நல்லா தேம்பு வச்சுக்கோங்க. அப்புறம் குளுக்கோமா அப்படின்னா கண்ணு போகிறோன்னு தெரியும். ஸோ அதில் எதனா வருது, அதில் டைப்ஸ் இருக்கும், ஓப்பன் ஆங்கிள், க்ளோஸ்ட் ஆங்கிள். ஸோ அதில் என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது நீங்கள் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதில் வந்து சின்னதாக நார்மல் இன்ட்ரடக்ஷன், காபா, குளுட்டமைன், கிளிசரின், செரட்டோனின், டோபமைன். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஜென்ரல் அனஸ்தட்டிக், ப்ரீ அனஸ்தட்டிக். ஜென்ரல் அனஸ்தட்டிக்கில் ஸ்டேஜஸ் ஆஃப் அனஸ்தீஷியாலாம் இருக்கும். ஸ்டேஜ் 0, 1 அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜஸ்லாம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. செடேட்டிவ்ஸ் அண்ட் ஹிப்னாட்டிக்ஸில் பென்சோடைசமின் ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் சேம் அஸ் ஆன்டி எபிலெப்டிக்ஸ், இந்த ஃபெனடாயின் பற்றி எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆல்கஹால், டைசல்ஃபியூரம், எப்படி ஆல்கஹாலை வித்ட்ரால் பண்ண வைக்கலாம், இப்படிலாம் ஜென்ரலாக கேட்பாங்க. அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து அப்புறம் இந்த சைக்காட்டிக், ஆன்டி டிப்ரெசிங் ஏஜென்ட், பார்க்கினிசம், அல்சீமர்ஸ், இந்த மாதிரி ஆக்சுவலாக சிலபஸில் கொடுத்துருக்கிறது நானும் படிக்கிறேன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்ல வரேன். இந்த ட்ரக் அடிக்ஷன் என்ன, டாலரன்ஸ், டிபெண்டன்சி, இது எல்லாமே நமக்கு தெரியும். இம்பார்ட்டண்டான 2 மார்க்கில் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இதில் கேட்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது வைவால். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து எல்லாத்துக்குமே பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் பிடிக்காதுன்னா மெடிசினல் கெமிஸ்ட்ரி தான். ஏன்னா ட்ரக்ஸ் எல்லாம் வந்து மனப்பாடப்படணும், ஸ்ட்ரக்சரையும் மனப்பாடப்படணும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி நம்ம இது பண்ணலாம், ப்ராக்டிக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ட்ரக்ஸ்க்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சிலபஸில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். நான் இதுக்கு உங்களுக்கு மேனுவல் ஒரு தடவை காட்டுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக வந்து புரியும். மேனுவல் எடுத்துக்கிறேன், வெயிட். மேனுவல் எடுத்துக்கிட்டேன்னா என்னென்னலாம் இருக்குன்னா, ஃபெனடாயின் சிந்தசிஸ், ஆஸ்பிரின் சிந்தசிஸ் பண்ணியிருக்கேன், டைஃபெனில் கினோலின், இதே மாதிரி தான் 2-3 பென்சோகைன், இந்த மாதிரி சில சிந்தசிஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 7 சிந்தசிஸ். அப்புறம் அசே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபெனடாயின், இபுப்ரோஃபின், இந்த மாதிரி அசே பண்ணியிருக்கேன். பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, பட் நாங்கள் பண்ணலை. ஸோ இதெல்லாம் மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ தியரி பாட்டுக்கு வந்து போகலாம். பைவால் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் யூனிட்லேருந்து என்ன கேட்கனா ஜென்ரல் டேர்ம்ஸ் தான் இருக்குது. இந்த அயோனைசேஷன், சாலிபிலிட்டி, பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட், ஹைட்ரஜன் பாண்டிங், ப்ரோட்டீன்,
பைண்டிங், சிக்லேஷன், பயோசிசம், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. மெட்டபாலிசம், ஃபஸ்ட்டு மெட்டபாலிசம்னா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டுருவாங்க. மெட்டபாலிசம்னா என்ன அப்படி சொல்லி தெரியாமல் முடிக்கக்கூடாது. மெட்டபாலிசம்னா பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆனதர் நேம் அது நமக்கு தெரியும். ஒரு ட்ரக்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, லிப்பிட், ஹைட்ரோபிலிக் ட்ரக், லிப்போபிலிக் ட்ரக்ஸ், ஸோ இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அப்புறம் ஏதாவது ஒரு டேர்ம் கொடுத்து இது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படி வந்து கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ் 1 வந்து என்னென்னலாம் வரும், ஃபேஸ் 2 வந்து என்னென்னலாம் வரும் அப்படி சொல்லிட்டு நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 2 வந்து பண்ணோம்னா அனாட்டமிக்கல் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டமில் வந்து அடினர்ஜிக் ட்ரக்ஸ்லாம் வந்து படிச்சுக்கோங்க. அடினர்ஜிக் ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோபமைன், எஃபிரஃபின், நாரெஃபிரஃபின், இதுதான். இதில் வந்து என்னென்ன ரியாக்ஷன்ஸ் தரும், என்னென்ன ஆக்ஷன்ஸ் தரும் அப்படி சொல்லி கேட்பாங்க. அது சொல்லிடுங்க. இப்போ ஐயில் வந்து அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு என்ன ஆக்ஷன்ஸ்லாம் தரும். இப்போ ஐயில் வந்து மெத்தில் டோப்பா எடுத்துகிட்டு என்ன ஆக்ஷன்ஸ் தரும், இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. பியூப்பிள் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுமா, டைலேட் ஆகுமா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இருக்கும். அது ஜென்ரல் டேர்ம் தான், அதை பார்த்துக்கோங்க. பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பீட்டா பிளாக்கர்ஸ்னால் அட்டினோலால், ப்ரோபனோலால், இதெல்லாம் வந்து ஹை பிபி இருந்தால் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அது வந்து சொல்லிடுங்க. அடுத்து கொலினர்ஜிக் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். கொலினர்ஜிக் பேராசிம்பத்தமெட்டிக் ரெண்டு ஒன்று தானே. இந்த அசிட்டைல் கொலின் நம்ம பாடியில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் செடேட்டிவ், ஹிப்னாட்டிக், ஆன்டி சைக்காட்டிக், ஆன்டி கன்வல்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதில் நிறைய ட்ரக் இருக்கும். டக்குன்னு ஒரு ட்ரக் கொடுத்துட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ டக்குன்னு வந்து அல்ப்ராசோலம்னு எடுத்துக்கிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எப்படின்னு கேட்டால் நமக்கு ஜோலம் எதுக்குடா யூஸ் பண்ணுறாங்கன்னு மறந்துடக்கூடாது. நல்லா இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அல்ப்ராசோலம்னா செடேட்டிவ்ஸ்க்கு சார், ஆங்ஸைட்டி குறைக்கிறதுக்கு, தூக்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப டெப்த்தாக தெரியலனாலும் கொஞ்சம் மேலோட்டமாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு எதுவுமே தெரியல இல்லை அப்படின்னு சொல்லுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கோங்க. அடுத்து 5th யூனிட்டில் ஸ்டீராய்டு, நான் ஸ்டீராய்டு ஆன்டிபயோட்டிக். மேக்ஸிமம் நம்ம ரீட்டைல் ஃபார்மசியில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் தான் வந்து விற்கிறாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் தான் எந்த வழின்னு வந்தாலும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இந்த ஒரு இதில் இருக்கிற ட்ரக்ஸை பற்றியெல்லாம் கேட்கறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக எதை பற்றி கேட்பாங்கன்னா நமக்கு வந்து பேராசிட்டமல், அதாவது அசிட்டோ அமினோஃபென், ஸோ இதை பற்றி கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டைக்ளோஃபினாக், இதுவும் வந்து நிறைய வைக்கிறாங்க. அப்புறம் மிஃபெனமிக் ஆசிட், ஆஸ்பிரின், பிராக்சிகம், இபுப்ரோஃபின், நாக்சோப்ரோன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரக்கு. ஸோ அவங்களும் மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரக்ஸ் பற்றி கேட்கறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிடுங்க. அப்புறம் மீதி மார்ஃபின், அப்புறம் இன்ஹலேஷன் ஏஜென்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு ஜென்ரலாக தெரியும். ஸோ இதை பற்றி கொஷின் கேட்டால் சொல்லிடலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு போனால் நம்ம ஈஸியாக வந்து வைவாகவும் அட்டன் பண்ணிடலாம். சினாப்சிஸ் தியரி பார்த்து கேட்டாலும் சொல்லிடலாம். அதே ப்ராக்டிகல்ஸ் கேட்டாலும் நம்ம ஆல்ரெடி செஞ்சது தான் ரீகால் பண்ணிட்டு போயிட்டு ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் எல்லோரும் எக்ஸாம் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ எல்லாம் நல்லா பண்ணிவிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எல்லாத்துக்கும். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் போடுங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பாய்.